என் செல்ல பிள்ளையே, 7 ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க உன்னுடைய கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அப்படியானால் நீ 7 ஆண்டுகளாக தவம் கிடந்த ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்க உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கிறேன். இந்த பதிவை கேட்டு முடிக்கும் நேரம் உனக்கான நல்ல தகவல் உன்னை வந்து சேரும். என் பிள்ளையே, என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயத்தை என் மூலமாக கேட்க இருந்தால் அதை நம்பிக்கையோடு கேள். நமக்கு நடக்குமா, என்னாலும் இப்படிதான் இருக்கிறது என்று நீ ஒரு நாளும் நினைத்துவிடக் கூடாது. நடக்க வேண்டும் என்று ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் அது நடந்தே தீரும். யார் தடுத்தாலும் அதனை அந்த நேரத்தில் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த கருப்பன் கொடுப்பதை தடுக்க நினைப்பவன் இங்கு யாரும் கிடையாது. இத்தனை நாட்களாக எவ்வளவு போராட்டம், எவ்வளவு மனக்கசப்பு, அத்தனையும் தாண்டி இதற்காகத்தானே ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். என்றுதான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் வரும் என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்தாயல்லவா? அந்த விடிவு காலத்தை தான் இன்று உன்னுடைய அப்பா நான் கொண்டு வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ அனுபவித்தது அனைத்தும் போதும். இனி உனக்கு நடக்கப் போவது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். முதலில் நீ சந்தோஷமாக இருப்பதை நீ நம்பு. அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு நீ செவி சாய்க்காதே. உன்னை காயப்படுத்தும் எந்த ஒரு பேச்சுகளும், எந்த ஒரு உறவுகளும் உனக்கு தேவையில்லை. உனக்கு ஆறுதலாகவும் உனக்கு அன்பாகவும் இருக்கும் உறவுகளை மட்டும் நீ எப்பொழுதும் சேகரித்து வை. என் தங்கமே, உன்னுடைய மனது முழுமையாக ஒரு கஷ்டத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு விடிவு காலம் உண்டா அல்லது இல்லையா என்று உன்னுடைய மனம் தவித்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளையே, இதையெல்லாம் இப்பொழுது கடந்து வர வேண்டிய கட்டாயம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதற்கு நீ முறையிட்டது உன்னுடைய அப்பாவாகிய என்னிடம் மட்டும்தானே? பல நாள் வேண்டுதல் ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும். என் பிள்ளையே, தங்கமே, அந்த சூழ்நிலை இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அந்த சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்திக் கொள். பிள்ளையே, நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்கு ஆறுதலை கொடுத்து விட்டது என்றாலே உன்னுடைய அப்பா என்னுடைய மிகப்பெரிய வெற்றி. உன்னை தேடி வருவதும் உனக்கான நல்ல வாக்குகளை தருவதும் எதற்காக என்று உனக்கு தெரியுமா? என்னுடைய பிள்ளையின் மனவேதனையை போக்கி அவர்களின் மனதை ஒருநிலைப்படுத்தி சீர்படுத்தவே வருகிறேன். உனக்கு தரும் வாக்கை ஒரு சில மணி நேரங்களிலேயே நீ மறந்து விடுகிறாய். அந்த மறதி உனக்கு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி உனக்கான இந்த பதிவை உன் கண்முன்னே காட்டி வருகிறேன். உனக்கென்று உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். எத்தனை வருட காத்திருப்பாக இருந்தாலும் உன்னுடைய தந்தையாகிய நான் உனக்கு அதனை உன்னுடைய கைகளில் வந்து கொண்டு சேர்ப்பேன். அதனால் உன்னுடைய வாழ்க்கை இனி ஒவ்வொரு நாளும் மறக்க முடியாத வெற்றி நாளாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். பிள்ளையே, உனக்கு நல்லதுதான் நடக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அதை எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இது நாள் வரை உன்னை சூழ்ந்து இருந்தவர்கள் நடத்திய சூழ்ச்சி இனிமேல் உன்னை சூழாது. என்ன வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்துவிடலாம் என்று எண்ணியவர்களை இன்று உன்னுடைய வாழ்க்கையில் வருவதற்கே சற்று பயந்து ஒதுங்கி நிற்கிறார்கள். உன்னோடு பேசுவதற்கே அவர்களுக்கு சிறிது மன தயக்கம் ஏற்படுகிறது. அப்படியானால் என் பிள்ளை, நீ அதனை எப்படி சமாளிக்கப் போகிறாய் என்று ஒரு நிமிடமாவது சற்றே யோசித்து பார்த்திருக்கின்றாயா? என் பிள்ளையே, எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம் என்று உண்டு. கெட்ட காலம் என்ற ஒன்று இருக்கும் பொழுது அதற்கு எதிரான நல்ல காலம் என்று ஒன்று வந்துதானே ஆக வேண்டும். உனக்கு அந்த நல்ல காலம் இப்பொழுது பிறந்திருக்கின்றது. மனமுழுக்க நம்பிக்கையோடும் மனமுழுக்க சந்தோஷத்தோடும் உன்னுடைய அப்பாவாகிய என்னுடைய வாக்கினை கேள். இந்த பதிவு முடியும் பொழுது என்னுடைய குழந்தையாக உன்னுடைய மனதில் நல்ல முன்னேற்றம் தெரியும். என் பிள்ளையே, நீ தவித்து நின்றதும் ஏங்கி நின்றதும் உன்னை விட்டு விலகி ஓடும். எல்லாமே உனக்கு கிடைத்து விட்டது போல தோன்றும். இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க எதுவும் இல்லை, இது ஒன்று மட்டும் கிடைத்தால் போதும் என்று தானே என்னிடம் கையேந்தி நின்றாய். நீ கையேந்தி நிற்கும் அளவிற்கு உன்னை உன்னுடைய வாழ்க்கையில்
விட்டுவிட்டேனே என்று உன்னுடைய அப்பா நான் வருத்தப்படுகிறேன். என் பிள்ளை இந்த நிலைமைக்கு வந்து விட்டதே, இனியும் அவர்களின் வாழ்க்கையில் இந்த நிலைமையை கொடுக்க கூடாது என்றுதான் உன்னுடைய அப்பா நான் ஓடோடி வந்திருக்கிறேன். என் பிள்ளையோட கண்ணீர் துளிகள் இந்த அப்பாவின் மனதை பாதித்திருக்கிறது. என் பிள்ளையோடு வேதனை என்னை வேதனைப்படுத்துகிறது. என்னுடைய பிள்ளையோட கஷ்டங்கள் என்னை கண் கலங்க வைக்கிறது. இவையெல்லாம் சேர்ந்து இன்று உன்னுடைய அப்பா என்னை தெளிவாக்குகின்றது. இன்றோடு என்னுடைய பிள்ளையோட கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்று இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து இருக்கிறது. இனி என் பிள்ளையோட வாழ்க்கை மட்டுமே எனக்கு முக்கியம். பிள்ளையே, காலத்தின் கட்டாயத்தின் பேரில் சில விஷயங்களை உனக்கு அந்த நேரத்தில் கொடுத்தால் உனக்கு மன நிறைவு இருக்காது என்பதனால்தான் அந்த நேரத்தில் உனக்கு கொடுக்கவில்லை. இனிமேலும் உனக்கு கஷ்டமோ நஷ்டமோ இதை தாண்டி உனக்கு அனுபவிக்க வேறு ஏதுமில்லை என்றதனால்தான் இந்த நேரத்தில் அதனை உன்னுடைய கைகளில் கொடுக்கின்றேன். இதிலிருந்து வரும் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதனை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும். ஏற்கனவே நீ பட்ட பாடங்களிலிருந்து எத்தனையோ துன்பங்களை அனுபவித்து வந்திருக்கிறாய். இனிமேலும் உனக்கு அதைவிட எந்த ஒரு கஷ்டங்களும் வந்துவிடப் போவதில்லை. என் பிள்ளையே, மனமுழுக்க ஆசையோடும் விருப்பத்தோடும் என்னை நாடி வருகின்ற உனக்கு அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது இந்த கருப்பனுடைய பொறுப்பல்லவா? அந்த பொறுப்பினை நான் நிறைவேற்றுகின்றேன். இனி ஒருபொழுதும் நீ கண் கலங்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்துவிடாது. என் பிள்ளையே, வாழ்க்கை எதை நோக்கி அழைத்து செல்கிறது என்று பயந்தாயல்லவா? வாழ்க்கை உன்னை நல்ல பாதையில்தான் அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நிம்மதியோடு நீ இருக்க வேண்டும். நீ ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது. என்னையும் மீறி உனக்கு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் அதனை எதிர்கொண்டு அதில் வெற்றி பெற வேண்டும். என் பிள்ளையே, என்னையெல்லாம் தீண்டுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும் என்று அந்த கஷ்டங்களை பார்த்து நீ கேட்க வேண்டும். இதைவிட அதிகமான சோதனைகளை பார்த்தது என் வாழ்க்கை. இதுவெல்லாம் எனக்கு எம்மாத்திரம் என்று ஒருமுறை அந்த கஷ்டங்களை பார்த்து நீ எதிர்த்து நின்றால் உடனே அது உன்னை விட்டு விலகிவிடும். அவருடைய வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். அவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று உன்னை கேலியும் செய்திருக்கலாம். ஆனால் அவர்களின் பேச்சுகளை எல்லாம் சட்டைப்படுத்தாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழப்பார். வாழ்ந்தாலும் பேசும், வீழ்ந்தாலும் பேசும். உலகத்தில் நீ உனக்கான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ பேச்சுகளையோ செயல்களையோ பொருட்படுத்தாமல் உனக்கு மனநிறைவை கொடுக்கக்கூடிய அதன் மூலம் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடு. மகிழ்ச்சியாக வாழ அத்தியாவசியமாக கிடைக்க வேண்டியவை மட்டும் கிடைத்தால் போதும். என் பிள்ளையே, விளம்பரத்திற்காக ஏங்கி உன்னுடைய மனதை கெடுத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றியமைக்க முயலாதே. எல்லோருக்கும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.